I'm not sure. I did inform them and they were interested, but I'm not sure if they will be able to join today. Yes, hi. Hello. Thank you. Okay. Start பண்ணட்டுமா? Shall I take over? Okay, hi all. I am Shirdi, and I think I'm gonna be taking something, and we'll be discussing something interesting or fun, and make sure that I'm not boring enough, as this is something new for everybody. Even it was new for me days before. Yeah, I'm Shirdi from cybersecurity, second year, and today I'm gonna be taking Django framework, which is used for making backends. Wait, I'll just start presenting. I'll make sure that this is going hand by hand with theoretical explanation and some coding part also, so that if you have your laptops on, you can take it. Prerequisites I'll be sharing, but before that, I think you all have your VSC installed. I mean, Visual Studio Code installed, and then your CMD is enough for this. Also, guys, feel free to unmute yourself and tell me if I'm going so fast or something. I guess I will continue in Tamil. If anybody has, yeah, if anybody is not comfortable with Tamil, you can just tell me. Okay, yeah, I'll start. இப்போ வந்து நம்ம ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க்கை தான் பார்க்க போறோம். ஜாங்கோ வந்து பவர்ஃபுல்லான பேக் எண்டா அப்படின்னு கேட்டா நான் அது எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஒரு 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 பேக் எண்ட நம்ம எடுத்தோம்னா அதுல வந்து நிறைய இருக்குல்ல. நமக்கே தெரியும், நோட் இருக்கு, எக்ஸ்பிரஸ் இருக்கு, ஜாங்கோ இருக்கு, ஃபிளாஸ்க், கோலாங், ஃபாஸ்ட் எப், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்குமே அதோட ஸ்பெசிபிக் அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒன் இஸ் ஓவர் தி அதர் அப்படின்னு சொல்லணும்னா ஒவ்வொன்றுக்கும் அதோட ஓன் செல்ஃப் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஜாங்கோவை நான் வந்து ஏன் படிச்சேன் அப்படின்னா, இது வந்து ஸ்கேலபிள். லைக் த ப்ராஜெக்ட்ஸ் வி ஹவ் பீன் மேக்கிங் சோ ஃபார் அது எல்லாமே நாங்க ஜாங்கோ வச்சு தான் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப ஸ்கேலபிளா இருக்குங்கிற காரணத்துக்காக தான். அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு இன்டகிரேட். அதனாலேயே நாங்க வந்து ஜாங்கோவை தான் மெயினா ப்ரிஃபர் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான்ல பண்ண ப்ராஜெக்ட்க்கும் சரி, எஸ்ஐஹெச்க்கு எடுத்துட்டு போற ப்ராஜெக்ட்க்கும் சரி, நாங்க வந்து ஜாங்கோ தான் பேக் எண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யா, திஸ் இஸ் yet another powerful source to make back end. இப்போ ஃபர்ஸ்ட் பேக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், பல டொமைன்ஸ் இருக்கு. அதுல ஒரு டொமைன் தான் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்டும் சரி, ஆப் டெவலப்மெண்ட்டும் சரி, அது ரெண்டுத்துக்குமே அவங்களுக்கு காமனா தேவையானது வந்து ஒரு பேக் எண்ட் தான். ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வெப் யூஸ் பண்ணுவீங்க, ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபிளட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, வெப்னா ரியாக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே நீங்க வந்து சர்வர் லாஜிக், இப்போ டிபி கனெக்ஷனோ இல்ல ஏதோ ஒன்னோ, அதோட லாஜிக் இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னு பார்த்தாலே அதோட பாதி பார்ட்ல வந்து யூஐ வந்துரும், டிசைனிங் இல்லாம கொஞ்சம் லாஜிக் பார்ட் தான் உங்க ஃப்ரண்ட் எண்ட்ல நடக்கும். அது எல்லாம் தாண்டி இப்ப நீங்க ஒரு ஃபுல் ஸ்கேல்ட் அப்ளிகேஷன் ஒன்னு ரெடி பண்ணணும்
அப்படிங்கிறப்போ அதோட ரியலான பர்பஸ், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல தான் நடக்கும். பேசிக்கா நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுக்க போறீங்கன்னா, அதுல ஒரு டிபிங்கிறது ஒரு டேட்டாபேஸ் கன்ஃபார்மா இருக்கும். அந்த டேட்டாபேஸ்ல இருந்து பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ் தான் ஒண்ணுமே கிடையாது. நம்ம 11த், 12த்ல எஸ்கியூஎல் படிச்சிருப்போம். இல்ல செகண்ட் இயரா இருந்தீங்கன்னா நீங்க டிவிஎம்எஸ் படிச்சிருப்பீங்க. சோ டிவிஎம்எஸ்ல பேசிக்கா என்ன வரும்னா CRUD ஆப்பரேஷன்ஸ் தான் வரும். நாம பேக் எண்ட்லயும் என்ன பண்ணுவோம்னா, டிபில வந்து நம்ம இந்த டேட்டாவ போடுறது, ரெட்ரீவ் பண்றது, டெலீட் பண்றது, அப்பெண்ட், மாடிஃபை, சேஞ்ச், ஆல்டர் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு லாங்குவேஜ யூஸ் பண்ணி நம்ம டிபி ஈஸியா ஆக்சஸ் பண்றது தான் பேக் எண்டோட ஒன் ஆஃப் த ஃபீச்சர். அதெல்லாம் வந்து மெயினா நம்ம இந்த லாஜிக்ல எங்க பண்றோம். அதான் பேக் எண்ட். இப்போ பேக் எண்ட்ங்கிறது வந்து the back end is the சர்வர் சைடு ஆஃப் a வெப் அப்ளிகேஷன். இது என்னென்னலாம் ஹேண்டில் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி பிசினஸ் லாஜிக்க வந்து இது ஹேண்டில் பண்ணும். ரூல்ஸ், ப்ராசஸஸ் எப்படிலாம் நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க, மாடிஃபை பண்ணுவீங்க. இப்போ மீனாட்சி சொன்ன மாதிரி இப்போ காமர்ஸும் சரி, ஃபினான்ஸ் வெப்சைட்ஸ் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ், பேங்க் டேட்டாபேஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் நமக்கு இருக்கும். அதை நம்ம எஸ்கியூஎல் query போட்டு ரெட்ரீவ்லாம் பண்றதுக்கு பதிலா இப்போ பைத்தான், இப்போ ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது வந்து பேசிக்கா பைத்தான் தான். பைத்தானோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஜாங்கோ. இது வந்து பைத்தான் ஒரு மாதிரி நமக்கு எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான லாங்குவேஜ் தான். ஈஸியரா இருக்கிறதுனால நம்ம டிபிஎல எல்லாத்தையும் நம்ம 12th வந்து மேபி சம் ஆஃப் யூ மே நோ நம்ம 12th ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். எஸ்கியூஎல்லையும் பைத்தானையும் இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு நார்மல் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருப்போம். அதுல ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம யூஐ டிசைன் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த லாஜிக் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி பண்றதுக்கு பதிலா நம்மளோட பேக் எண்ட் வந்து ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டையும் உங்களோட டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்றதுனால பேக் எண்ட் வச்சு நீங்க ஈஸியா ரெட்ரீவல் இது எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏபிஐ. ஏபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஒண்ணுமே இல்ல, ஒரு கனெக்ஷன் இன்டர்ஃபேஸ் தான், அவ்வளவுதான். இன்டர்ஃபேஸ் இது என்ன பண்ணணும்னா, இன்டர்ஃபேஸ்னால என்னது, இதுக்கும் அதுக்கும் நடுவுல இருக்க கனெக்ஷன் that allows you to communicate between the front end. Front endனா என்ன, obviously what the user sees, யூசரோட இன்டர்ஃபேஸ், யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த ஃப்ரண்ட் எண்ட். அதையும் பின்னாடி இருக்கிற சர்வரையும் கனெக்ட் பண்றதா ஏபிஐ. ஏபிஐனா என்ன, எண்ட் பாயிண்ட்னா என்ன, அது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து ஏன் பேக் எண்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஏன் நம்ம பேக் எண்ட் பண்ணணும், ஏன் அதையே நம்ம வந்து வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் வச்சுக்க கூடாதா, பேக் எண்ட் அந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாம நம்ம ஒரு இது கூட தான் கிரியேட் பண்ணலாம். இப்போ நார்மல் வெப்சைட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றோம், அதுக்கெல்லாம் பெருசா சர்வர் லாஜிக்கே தேவையே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஏன் பேக் எண்டுக்கு வந்து வெப் டூ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேக் எண்ட்னு ஒன்று வந்து கன்ஃபார்மா இருக்கணும். இப்போ இந்த வெப் டூங்கிற டெக்னாலஜி, இப்போ வெப் த்ரீல பிளாக் செயின் வந்துடும். வெப் டூ இப்போ கரண்ட்லி இருக்கிற வெப் டூ டெக்னாலஜிஸ்ல நமக்கு வந்து எதுக்கு பேக் எண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதுல வந்து யூசருக்கு அந்த வெப்சைட் யூசருக்கு ஒண்ணு சொல்ல வருதுன்னா, யூசரோட ரிட்டனையும் அந்த வெப்சைட் வாங்கிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஆக்ட் பண்றது தான் வெப் டூ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் ஒன், அந்த காலத்துல இருந்த வெப் ஒன்னோட வெப்சைட்ஸ்னா ஸ்டாட்டிக்கா இருந்தது, விச் மீன்ஸ் வெறும் யூஐ மட்டும் இருந்தது. அதனால யூசர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா அவங்க கொடுக்குற டேட்டா வந்து உள்ள போகாது. இங்க பேக் எண்ட்னு ஒண்ணு வரப்போதான் வெப் டூ டெக்னாலஜிஸ் வருது. இப்போ இந்த பேக் எண்ட் ஏன் மேட்டர்ஸ் அப்படின்னா, ஆப்வியஸா செக்யூரிட்டி பர்பஸ். இப்போ நீங்க ஒரு நார்மலா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றப்போ எடுத்த உடனே நம்ம எந்த சைட்டுக்கு போனாலும் கேட்கறது உங்க கிரெடென்ஷியல்ஸ் தான். கிரெடென்ஷியல்ஸ் வச்சு நீங்க சைன் இன் பண்ணுவீங்க. சைன் இன் வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி வரப்போவும் லாகின் பண்ணிப்பீங்க. நியூ யூசரா இருந்தா சைன் இன், இல்லைன்னா லாகின். இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. இந்த பேக் எண்ட், அதுவும் இந்த ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்தென்டிகேஷன் வந்து ரொம்ப செக்யூரா இருக்கும். அதுக்கு தனியான ஃபீச்சர்ஸ், லைப்ரரிஸ் அதெல்லாமே இருக்கு. இது ஆத்தென்டிகேஷனே நீங்க ஜாங்கோல நிறைய டைப்ஸ்ல பண்ணலாம். யூசர் ஆத்தென்டிகேஷனே அதுல ஜேடபிள்யூடி டோக்கன் வந்து ஒரு டைப் வந்து ஜேடபிள்யூடி டோக்கனை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு வாட்டி சைன் இன் பண்றீங்க, அது எப்படின்னு நான் கோட்ல எல்லாமே சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து கோட்ல எடுத்திருக்கிறது வந்து சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணி அதை வச்சு எப்படி யூசர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கறது எடுத்திருக்கேன். இப்போ நீங்க நார்மலா ஒரு யூசரை வந்து அவங்களாவே உள்ள போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் கோட் வந்து நம்ம எழுதலாம். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆத்தென்டிகேஷன் இப்போ நம்ம போறோம், சைன் இன் பண்றோம், நம்ம இமெயிலும் 2 பாஸ்வேர்டு கொடுக்குறோம், நம்ம பேர் கொடுக்குறோம், ரெஜிஸ்டர் பண்றோம், சைன் இன் பண்றோம். அப்படியே
சைபர் செக்யூரிட்டி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், கிரிப்டோகிராஃபில வரும். நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கறப்போ ஒரு டோக்கன் ஒன்னு ரிலீஸ் ஆகும். அந்த டோக்கன் தான் சர்வர் சைட்ல போயிட்டு இதுதான் அவங்களோட டோக்கனா அப்படின்னு அதை கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே இவங்க வந்து வேலிடான ஆத்தென்டிகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விடும். இந்த ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் வந்து இந்த மாதிரியான கிரிப்டோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ், சைபர் செக்யூரிட்டி, த்ரெட்டை கம்மி பண்ற ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே ஜாங்கோ கிட்ட நிறைய இருக்கு. அதனால தான் நம்ம ஜாங்கோ ப்ரிஃபர் பண்றோம். அடுத்து ஏன் வந்து பேக் எண்ட் தேவைன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு, ப்ராசஸிங்கும் சரி, டக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னாலுமே சரி அவங்களுக்கு பேக் எண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஜாங்கோக்குள்ள போக போறோம். ஜாங்கோட இன்ட்ரோடக்ஷன்ல பேசிக்கா என்ன பார்க்கலாம்னா, ஜாங்கோனா என்ன, வாட் இஸ் ஜாங்கோ? ஜாங்கோங்கிறது நான் சொன்ன மாதிரியே தான், அது ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க். எதோட ஃப்ரேம்வொர்க்? பைத்தானோட வெப் ஃப்ரேம்வொர்க். அது ரொம்ப ஹை லெவலான ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஸ்கேலபிளா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு ஜாங்கோ கிட்ட. அதனால தான் இப்போ ஸ்டார்டிங்ல இப்போ MERN ஸ்டாக் அப்படின்னு எடுத்தோம், ஃபுல் ஸ்டாக்லேயே MERN அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எடுத்தா நோட் எக்ஸ்பிரஸ் தான் வரும். ஆனா ஏன் இப்போ there is a shift from something using JS to something using Python அப்படின்னா, ஏன்னா Python is vastly very user friendly and still Django is highly scalable. அது வந்து ஒரு பாயிண்ட். அதனால ரோபஸ்ட் அண்ட் ஸ்கேலபிளான வெப் அப்ளிகேஷன்ஸை குவிக்காவும் எஃபிஷியன்ட்டாகவும் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் 2005ல ஜாங்கோவை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன் ஜாங்கோ அப்படின்னா சொன்ன மாதிரியே தான், மறுபடியும் இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. அதோட சின்டாக்ஸ், பைத்தானோட சின்டாக்ஸுக்கு பாப்புலாரிட்டி தேவையா? தேவையே இல்லை. சின்டாக்ஸே கிடையாது பைத்தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த இன்டென்டேஷன் ஒன்று தான் நமக்கு எரருக்கு கொடுக்கும், அதை தவிர இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஒரு கர்லி பிரசஸ் கூட போட தேவையில்லை. பைத்தான் இஸ் ஆக்சுவலி a very good language. I think everybody likes Python as I do. அப்புறம் faster development using pre-built components. அதே மாதிரி தான் நீங்க ஏதோ ஒன்று மேட்ப்ளாட்லிப், பாண்டாஸ், நம்பை எந்த வேணா நீங்க இம்போர்ட் பண்ணி டக்கு டக்கு இம்போர்ட் பண்ணி என்னென்ன வேலை வேணும் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த டொமைன் எடுத்தாலுமே பைத்தான் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பைத்தான் நீங்க ML எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே டேட்டா சயின்ஸ், இதோ இப்போ இந்த வெப் டெவலப்மெண்ட் எல்லாத்துலயுமே பைத்தான் ஒரு மாதிரி ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல இன்பில்ட் லைப்ரரிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குமா, அதனால நீங்க என்ன வேலை பண்றதாலுமே அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், SQL இன்ஜெக்ஷன், சைபர் செக்யூரிட்டி கைஸ்க்கு தெரியும். சாரி, ஐ எம் ரெஃபரிங் a lot of cyber security. SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு கோட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து ப்ரோனா இருக்கும். SQL இன்ஜெக்ஷனுக்கு ப்ரோனா இருக்கும், அதுக்கு ரோபஸ்டா இருக்கணும். SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க எழுதுற கோடே அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணி SQL தான் சொன்னல, SQL பேக் எண்ட் நம்ம எழுதுறப்போ SQL நீங்க மாத்தி அந்த R நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, Rன்னு ஒண்ணு கொடுத்து ட்ரூ கொடுத்துருவாங்க. அப்ப அந்த சைடு நீங்க என்ன இப்போ ஒரு லாகின் ஈஸியா லைக் சிம்பிள் வேர்ட்ஸ்ல அது ஒரு பெரிய டாபிக், பட் சிம்பிள் வேர்ட்ஸ் சொன்னோம்னா, இப்போ நீங்க வந்து ஒரு லாகின் பேஜ்ல இருக்கீங்க. அந்த பேஜ்ல இப்போ நீங்க லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் போகிற மாதிரி தான் உங்க கோடு இருக்கு. ஆனா இப்போ if someone injects அந்த SQL கோட்ல வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க, என்ன இன்ஜெக்ட் பண்றாங்கன்னா ஒரு R சிம்பிள் போட்டுட்டு வேற ஒரு கண்டிஷன் கொடுத்து ட்ரூவா மாத்திடுறாங்க. சோ R போட்டு அது ட்ரூ ஆயிடுறதுனால இப்போ முன்னாடி நீ தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்தா கூட R ட்ரூவா இருக்கிறதுனால உள்ள போயிடும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சிம்பிள் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் SQL இன்ஜெக்ஷன். SQL இன்ஜெக்ஷன், XSS, CSRF அட்டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய சைபர் அட்டாக்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃப்ரேம்வொர்க்னால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதனாலேயே ஜாங்கோ வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே, லெட் அஸ் பிகின். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஆரம்பிப்போம். ப்ரீ ரெக்வசிட்ஸ். இப்போ நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆனா கோடிங் பண்ண போறோம், அதனால லேப்டாப் இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து நானும் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். நானும் வந்து பெருசா எதுவும் எனக்கும் தெரியாது. சோ நான் எப்படி படிச்சேன் அப்படிங்கறத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இப்போ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான டாபிக்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். so that you can get some interest and start learning. அவ்வளவுதான். that is my goal for today. நான் வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் பார்த்தேன் ஜாங்கோல. அதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதுல யூசர் ஆத்தென்டிகேஷன், அதான் அவங்க மீனாட்சி சொன்னாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபுல் வெப்சைட் ஒரு லாஜிக் பில்ட் பண்ணா அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா,
நார்மலான டேட்டாபேஸ் ஆபரேஷன்ஸ் கிரட்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கிரியேட், அந்த டெலீட் பண்றது, அப்டேட் பண்றது, ரீட் பண்றது, அவ்வளவுதான் பேசிக்கா. இந்த கிரட் ஆபரேஷன்ஸ ஜாங்கோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து ரெட்ரீவ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஜாங்கோ 4 மெத்தட்ஸ் இருக்கு. அங்க நம்ம கிரட்ன்னு சொல்ற மாதிரி இங்க நம்ம என்ன சொல்வோம்னா போஸ்ட், புட், டெலீட், அப்புறம் வேற ஏதோ ஒருமே சாரி மறந்துட்டேன். போஸ்ட், புட், டெலீட், அப்புறம் கெட். ஒண்ணுமே இல்ல. ரீட் பண்றது கெட், போஸ்ட்ங்கிறது நீங்க கொடுக்கறது, அப்டேட் வராது. அப்டேட்டுக்கு பதிலா தான் இங்க புட்ன்னு சொல்வோம். நம்ம கிரியேட் பண்ணி ரீட் பண்றோம்ல, அந்த ரீட தான் கெட்ன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு நம்ம அப்லோட் பண்றோம்ல, அத வந்து போஸ்ட்ன்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணதை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புட்ன்னு சொல்லுவோம். நார்மலா டெலீட் இங்க நம்ம டெலீட்ன்னு தான் சொல்லுவோம். இதுதான் வந்து 4 பாராமீட்டர்ஸ் நம்ம ஈஸியா ஜாங்கோ வச்சு பண்ற ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். அதனால எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்க லேப்டாப்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். பைத்தானோட வெர்ஷன் செக் பண்ணி வச்சுக்கோங்க, 3.something இருக்கணும். ஓகே, இப்போ வந்து லேப்டாப் எடுத்து வச்சுக்கோங்க, சைட் பை சைட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ லேப்டாப்ல பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பண்ணக்கப்புறம் வெர்ஷன் செக் பண்ணியாச்சு. பண்ணக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்னா என்ன அப்படின்னா அதை வந்து அது நார்மலா விஎன்வி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பைத்தானோட ஒரு என்வாயர்மெண்ட் தான். பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபைடு ஒரு பவுண்டரியா நம்ம வந்து ஒண்ணு பண்ணுவோம். எப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குன்னா அதுல நாம மட்டும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு குட்டியான இடம் பண்ணி வச்சு போல ஒரு என்வாயர்மெண்ட் மாதிரி. அதான் இங்க வந்து விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவோம். விஇஎன்வி பைத்தானோட என்வாயர்மெண்ட் தான் அது. அது வந்து என்ன பண்ணும்னா ஒரு டெடிகேட்டட் இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியே ஆகுறோம் அப்படிங்கிறப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தனியா இது எங்க இடம்னு சொல்லி ஒரு விர்ச்சுவலான என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் இந்த விஎன்வியோட வேலை. இது எதுக்குன்னா இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு தனியா நான் டிபெண்டன்சிஸ், லைப்ரரிஸ் அது எல்லாமே தனித்தனியா இருக்கும். இப்போ நான் காலையில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், அது வேற மேட்ரு. ஈவினிங் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், அது வேற மேட்ரு. அப்படின்னா நான் காலையில யூஸ் பண்ற ப்ராஜெக்டோட ஜாங்கோ வெர்ஷன் 3.2 இருக்கலாம், ஈவினிங்கோட வெர்ஷன் வந்து 4.0 இருக்கலாம். அது ரெண்டுத்துக்குமே மாறும். காலையில நான் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கலாம், அதுக்கு நான் வந்து ஏதாவது இம்போர்ட் பண்ணிருக்கலாம், நம்ம பை பாண்டா சம்திங் ஸ்கிட்லான் சம்திங் சம்திங் சம்திங். ஈவினிங் வந்து சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிருக்கலாம், அதுக்கு தேவையான பைத்தானது ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கலாம். அதனால எல்லாமே வந்து மிக்ஸ்அப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து வச்சிருக்கோம். இப்போ செப்பரேட்டா குளோபல் பைத்தான் இன்ஸ்டாலேஷன் ஆன் யுவர் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணக்கு அப்புறம் உங்க சிஸ்டம்ல இருக்கிறது வந்து ஒரு குளோபல் பைத்தான். அந்த குளோபல் பைத்தானை நம்ம பிரிச்சு 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 பண்ண போற ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் குட்டி குட்டியா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த விர்ச்சுவல் என்வாயர்மெண்டோட வேலை. இதை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டா 3 பாயிண்ட், நிறைய பாயிண்ட் இருந்தது, நான் வந்து இது இம்பார்ட்டண்டா 3 எடுத்து வச்சிருக்கேன். டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்னா நான் சொன்ன மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்க்கு டிஃப்ரெண்ட் சேம் லைப்ரரி, இப்ப நான் சொன்ன மாதிரி வேற லைப்ரரி யூஸ் பண்ணாலும் சரி, சேம் லைப்ரரிஸை யூஸ் பண்ணாலுமே சிலதுக்கெல்லாம் கம்பேட்டபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி நீங்க எல்லாம் யூஸ் பண்ணணும்னா இந்த வெர்ஷன் இருந்தாதான் இதுக்கு கம்பேட்டபிள் அப்படின்லாம் வந்துடும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெர்ஷன் தான் நீங்க வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐசோலேட்டட் டெவலப்மெண்ட் நான் சொன்ன மாதிரி தான். நம்ம ஒரு பெரிய கிரவுண்ட்ல நம்ம மட்டும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோம்ல, அதனால பால் வந்து வேற இடத்துக்கு போனா பக்கத்து டாண்டி எடுத்து வச்சிருவாங்க. 12 பால் எடுத்து வச்சுக்கிட்டாங்க தெரியுமா, என் பால் கடுப்பாயிடுச்சு ஒரு வாட்டி. அது அந்த மாதிரி நம்ம வந்து ஐசோலேட்டடான டெவலப்மெண்ட் ஏரியா கிரியேட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம பால் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் விர்ச்சுவலான ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி வைக்கணும். சோ இந்த மாதிரி ஐசோலேட்டடான டெவலப்மெண்ட் ஏரியா கிரியேட் பண்ணி வச்சோம்னா இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா சேஞ்சஸ் இன் ஒன் ப்ராஜெக்ட் டசன்ட் அஃபெக்ட் அதர்ஸ் ஆர் த சிஸ்டம் வைட் செட்டப். நீ சிஸ்டம் வைடா நிறைய செட்டப் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, மற்ற ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, அதுல வந்து சேஞ்சஸ் நீ இங்க பண்றது வந்து அங்க நடக்காது, அவ்வளவுதான். அடுத்து ஈஸியர் கொலாபரேஷன்.
virtual environment இருக்கிறதுனால you can list all your project dependencies in a requirement.txt file. requirement.txt-ல வந்து நீங்க பண்ற அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட டிபெண்டன்சிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கலாம். அதர் டெவலப்பர்ஸ் இதனால என்ன பயன் அப்படின்னு மறுபடியும் கேட்டா, அந்த requirement.txt பார்த்து மத்த டெவலப்பர்ஸ் பயனடைவாங்க. கேன் ஈஸிலி ரெப்ளிகேட் யுவர் என்வாயர்மெண்ட் பை இன்ஸ்டாலிங் தீஸ் டிபெண்டன்சிஸ். பல டிபெண்டன்சி நீ ஏகப்பட்டது நீ சிஎம்டில உட்காந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலுமே உன்னோட அந்த ஸ்பெசிபிக் என்வாயர்மெண்ட்ல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன இருக்கு டிபெண்டன்சிஸ் அந்த ரெக்குயர்மெண்ட் டிஎக்ஸ்டி இருந்தா மட்டுமே அவங்களுக்கு போதும்ல. நீ பல ப்ராஜெக்ட்டுக்கு உன் சிஸ்டம்ல பலது ஏத்தி வச்சிருப்ப. அதெல்லாம் வந்து மத்த டெவலப்பர்ஸ்க்கு தேவையில்ல. நீ ஒண்ணு பண்றனா அவங்க கண்டினியூ பண்ண போறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானது என்னமோ அது மட்டும் இருந்தா போதும்ல. இதுதான் இதுக்காக தான் நம்ம வந்து விஎன்வியை யூஸ் பண்றோம். சோ இப்ப நான் சொன்ன மாதிரி விஎன்வியை ஃபர்ஸ்ட் உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பிப் இன்ஸ்டால் விர்ச்சுவல் இஎன்வி. ஸோ பண்ணி வச்சுக்கிட்டக்கு அப்புறம் இப்போ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன சின்டாக்ஸ்ன்னு பார்த்தா பைத்தான் -m விஎன்வி. விஎன்விங்கிறது வந்து விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன நேம் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, நான் அப்படியே சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்றேன். பைத்தான் -m விஎன்வி. இப்ப நான் வந்து மை என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இப்ப என்ன பண்ண போறோம்னா கிரியேட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம பல ப்ராஜெக்ட்ஸுக்கு பல விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். எப்ப எதை யூஸ் பண்ணணும் தெரியல. லைக் டோர் ஓபன் பண்ற மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுவோம், ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா உங்க நேம், ஐ மீன் உங்க என்வாயர்மெண்டோட நேம் /scripts is capital scripts activate. அவ்வளவுதான். இப்ப இது கொடுத்தா ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ தெரியுதா இங்க? இப்ப இதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னா நான் வந்து என்னோட நான் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்கேன்ல, நான் எங்க இருக்கணும், எங்க எனக்கு வந்து வேலை எல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்கேன்ல. அது எங்கன்னா என்னோட சி டிரைவ்ல யூசர்ஸ்ல நான் என்னோட ஃபோல்டர் ஒன்று இருக்கு, அதுல வச்சிருந்தேன். இப்பவும் நான் அதே ஃபோல்டர்ல தான் இருக்கேன். ஐ மீன் நான் இன்னும் அதே கிரவுண்ட்ல தான் இருக்கேன். ஆனா இப்ப நான் இப்போ இங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் எனக்காக ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட், அங்க பிசிக்கல் என்வாயர்மெண்ட், இங்க ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை ஆக்டிவேட்டும் பண்ணி வச்சிட்டேன். சோ இப்போ நான் இங்க இனிமே என்ன பண்ணாலுமே அது இங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகாது, இங்க இருக்கிற இதுல மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ரைட்டா? ரைட். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். சோ நீங்க வந்து ஜாங்கோ இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பைத்தானே நம்ம வந்துட்டாலே மோஸ்டா இதுதான் யூஸ் பண்ணுவோம். பிப் இன்ஸ்டால் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க பிப்பே முதல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும், வெர்ஷன்லாம் கரெக்டா இருக்கணும். சோ இப்போ பிப் இன்ஸ்டால் டி ஜாங்கோ, ஆனா இப்போ இதை நம்ம வந்து ஜாங்கோ தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ அப்படின்னு கொடுத்தா ஜாங்கோ வந்து இன்ஸ்டால் ஆயிடும். பைத்தான் பண்ண மாதிரி இதையும் பண்ணிட்டு அதே மாதிரி வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஜாங்கோட வெர்ஷனை வந்து இது போட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் இப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அப்புறமா வரலாம். இதுதான் ஜாங்கோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணி பேசுங்க. நான் கொஞ்சம் கிராக், ஓகேவா? ஆனா நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க, நம்ம ஜாலியா பேசலாம். ஓகே, அடுத்து இப்போ நான் வந்து ஓகே
இதுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி கொண்டு போய் விட போறோம். அவ்வளவுதான். சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்ப நம்ம பண்ற எல்லாமே இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நேரடியா போய் பார்ப்போமா என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு போயிட்டு பார்ப்போம். பைத்தான் manage.py run server அவ்வளவுதான் வந்துருச்சு. இப்போ என்ன நடந்ததுன்னா இப்போ நான் வந்து சர்வரை ரன் பண்ணிருக்கேன். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன்ல பேக் எண்டுக்கு வந்து ஒரு சர்வர் அப்படின்னு. சோ நம்ம சர்வர் லாஜிக்க எங்க பண்றோம்னா ஒரு வெப் பேஜாவே நம்ம பண்றோம். அந்த சர்வரை வந்து நம்ம வியூ பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கிறவங்களுக்கு தெரியும் லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கோம் நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க் தான் இந்த 8000 அப்படிங்கிற இந்த பேர் தான் உங்களுக்கு வந்து பேக் உங்களோட லோக்கல் டிஸ்க்ல ஐ மீன் உங்க லோக்கல் மெஷின்ல அது இருக்கும். இப்போ கேட்கலாம், இப்போ என்ன கேள்வி நீங்க கேட்கலாம் அப்படின்னா நம்ம இத ப்ராஜெக்ட பெரிய அளவுல பண்றோம் அப்படின்னா இத வந்து டெப்ளாய் எல்லாம் பண்ண போறேன்னா எப்படி லோக்கல் மிஷின்ல இருந்தா ஒர்க் ஆகுமான்னு கேக்குறப்பதான் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணணும். நம்மளோட ஃப்ரண்ட் எண்டோ சரி பேக் எண்டோ சரி கிளவுட்ல இந்த மாதிரி நம்ம போயிட்டு டெப்ளாய் பண்ணலாம். சர்வர்ல எக்ஸ்டர்னல் சர்வரை நம்ம போயிட்டு டெப்ளாய் பண்ணணும் நம்ம பண்ண ப்ராஜெக்ட. அப்பதான் அது வந்து எல்லாருக்குமே ஆக்சசிபிளா ஆகும். இப்போதைக்கு இப்ப நான் பண்றது வந்து என் மிஷின்ல மட்டும் ஒர்க் ஆகும். இந்த 8000 போட்ட அந்த லிங்க் இருக்குல்ல உங்க மிஷின்ல எல்லாருக்கும் அதே லிங்க் தான். யார் போட்டாலும் அதே லிங்க் தான். ஆனா உங்க மிஷினோட அந்த லோக்கல் சர்வரோட பேக் எண்ட் சர்வர் ஓட லிங்க் அது. என் மிஷினோட இது அதுதான். இப்ப வந்துடுச்சா இங்க இதுதான் என்ன தெரியுமா? இது வந்து கெட்டா. இப்ப கெட்னா என்னன்னா ரெண்டர் ஆகுது நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா அதோ இதுதான் வந்துடுச்சு. இப்ப நம்ம வந்து ரியாக்ட் கிரியேட் ஆப்லாம் பண்றப்போ இங்க வந்து ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சுத்திட்டு இருக்கும்ல அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துச்சா. அவ்வளவுதான் கெட்டுனா நமக்கு தேவையானது வந்துருச்சு. இப்போ இங்க வந்து மறுபடியும் நம்ம செகண்ட் இயர்ஸ் படிச்சிருப்பாங்க. இது வந்து சில கோட்ஸ் இருக்கு 200 201 404 நம்ம காமனா கேள்விப்பட்டிருப்போம். 404 நாட் ஃபவுண்ட் அப்படிலாம் படிச்சிருப்போம். 500 501 பேட் ரெக்வஸ்ட் அதெல்லாம் படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து கோட்ஸ் நம்பர் கோட்ஸ். என்ன கோட்ஸ் இது அப்படின்னா நம்ம பண்ற ஆபரேஷன் வந்து மிஷின் கரெக்டா பண்ணிச்சா நடந்ததா இல்ல நாம ஏதாவது கோளாறு பண்ணிருக்கோமா எரர் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுதான். 200 நம்ம சந்தோஷப்படலாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 200ம் சரி 201ம் சரி சக்சஸ் தான் இருக்கும். 200 வந்து எப்போ சக்சஸ்னா நம்ம கெட் பண்றப்போ வந்துருச்சா கரெக்டா வந்துருச்சா 200 போஸ்ட் பண்றப்போ கரெக்டா போயிருச்சா 201 இல்ல பேஜே நாட் ஃபவுண்ட்னா அப்பதான் நமக்கு வந்து அந்த 404 அதெல்லாம் வரும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இப்ப நான் வந்து ரன் பண்ணிட்டேன் என் சர்வர் ரன் பண்றதுக்கு இதுதான் உங்க சின்டாக்ஸா நீங்க ஈஸியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க கேட்டீங்கன்னா நான் எல்லா கோடையும் கூட நான் ஷேர் பண்றேன். நான் கிட்ல போட்டு அந்த லிங்க் உங்களுக்கு வந்து WTF குரூப் ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப பேசிக்கா தான் எடுக்க போறேன். அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு ஸ்லோவா கொஞ்சம் பண்ண போறேன். ஆனா இது வந்து ஒரு கடல் மாதிரி கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நீங்க போயிட்டு நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாருங்க. ஜாங்கோ கத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க வந்து பேக் எண்டையாவது அட்லீஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஜாங்கோ பிடிக்கலன்னா வேற ஏதாவது பண்ணுங்க. ஜாங்கோவே நல்லா தான் இருக்கும். அதுவே படிங்க. அப்படியே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆயிடுங்க. WTMல நாங்க வந்து உங்களுக்கு ரியாக்ட் அது இது UI UX எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதனால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டும் சரி பேக் எண்டும் சரி எல்லாம் கத்துனா அப்படியே ஃபுல் ஸ்டாக் ஆயிடுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டேனா இதுதான் இந்த லிங்கா போய் பார்த்தா கெட் வந்துருச்சா. இப்போ என் சர்வர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்ணாலுமே அது அங்க இருக்கிற அந்த வெப்ல அந்த சர்வர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ நான் எப்போ இந்த வந்து கண்ட்ரோல் C கொடுக்குறேனோ அப்பதான் பிரேக் ஆகும். அப்பதான் அந்த சர்வரை வந்து நான் கிளிக் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் நான் வந்து செக் பண்ணணுமோ கரெக்டா போயிட்டு நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுமோ அப்ப நான் மறுபடியும் இந்த ரன் சர்வர்னு கொடுத்தா சர்வர் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் இப்பதான் ஒரு ஆப் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோமா. இப்போதைக்கு நான் கண்ட்ரோல் C கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா சூப்பர் யூசர் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு VSC போயிட்டு காட்டுறேன். VSC போயிட்டு காட்டுறதுக்கு முன்னாடி ஆப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றேன். இப்போ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஸ்ன்னு சிலது இருக்கு. அப்படின்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து
அமேசான்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறதுக்குன்னா அதுக்கு ஒரு தனி பேஜ், இல்லைன்னா கிளாத்ஸ் வாங்கணும்னா அதுக்கு ஒரு தனி பேஜ். எல்லாத்துக்குமே ஒரே லாஜிக் அப்படிங்கிற கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் நம்ம வேற வேற பேஜ் வச்சிருக்கோம்ல, இது ஒரு வெப் பேஜ் அது ஒரு வெப் பேஜ். பேக் எண்டுக்கும் அதே மாதிரி தான். ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ஏபிஐஸ், ஒவ்வொன்றுமே வேற வேற இதுலதான் போகும். சோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கிரியேட் பண்றதுக்கு தனித்தனி ஆப்ஸ் அதேதான் நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு கோடெல்லாம் ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பெரிய கோடா நான் ஒரே ஆப்பாவே பண்ணனா எனக்கு தான் தலை வெடிக்கும். அதனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு லாஜிக் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஐ மீன் லைக் இப்பதான் நம்ம ரியாக்ட் வழியா நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வழியா இப்போ யாரோ ஒருத்தர் வந்து யூசர் ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வாங்கி அந்த கெட் கரெக்டா இருக்கா, அந்த ஆத்தென்டிகேஷன் கரெக்டா நடக்குதா இப்படிங்கறத வந்து நீங்க ஒரு கோடா எழுதுறீங்கன்னா அத வந்து ஒரு ஆப்பா வச்சுக்கோங்க. யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்பா வச்சுக்கோங்க. அடுத்து யூசர் வந்து லாகின் பண்றாங்க, அது கரெக்டா நடக்குதா, அந்த JWT டோக்கன் வந்து கரெக்டா இருக்கா அதெல்லாம் பாக்குறதுக்கு அது தனியா ஒரு ஆப்பா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த உடனே இந்த டிஸ்பிளே ஆகுறது அதெல்லாம் ஒரு தனியா, அது எல்லாமே உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான். நீங்க போக போக உங்களுக்கு அது எல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இதுதான் பேசிக்கா ஆப்ஸ்னா இதுதான். நான் என்ன பண்ண போறேன்னா ஆப் கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறேன். பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப். இப்போ நான் வந்து இங்க புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒரு ஆப் கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆயாச்சா? இப்போ இனிமே தான் நம்ம ரியல் கோடிங் பண்ண போறோம். கோட் எடிட்டருக்கு VSC யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் VSC தான் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ போயிட்டு இது பேர் என்னமோ வச்ச மறந்துட்டேன். REC லைப்ரரி வந்துருச்சா? அவ்வளவுதான். இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், வந்துருச்சா? இப்ப பாருங்க, இதுதான் நம்ம கிரியேட் வந்துருச்சா, சந்தோஷப்படுங்க. ஹாப்பியா இல்லையா? நம்மளே கிரியேட் பண்ணிட்டோம் வந்துருச்சுன்னு. இப்போ என்னன்னா இப்போ நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன்ல ஆப், அதுவும் வந்துருச்சு பாருங்க. என்னன்னா இந்த போல்டுல போட்டிருக்கல REC லைப்ரரிங்கிறது, இதுதான் அதோட ப்ராஜெக்ட். இங்க இருக்குல்ல மறுபடியும் REC லைப்ரரி. இப்ப நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்டோட மெயின் ஃபைல்ஸ் இதெல்லாம். ஓகேவா? மெயின் ஃபைல்ஸ் நம்ம ப்ராஜெக்டோட மெயின் ஃபைல்ஸ் இதெல்லாம். இதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் கிரியேட் பண்றோமோ, இப்போ புக்கா, ஆத்தென்டிகேஷனா, லாகினா, ரெஜிஸ்ட்ரேஷனா, அந்த அந்த ஆப்ஸ் எல்லாம் இங்க இப்படி வரும். இது வந்து மெயின். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ ஜாங்கோ வந்து நாம நிறைய டேட்டாபேஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஜாங்கோ என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னா SQL இதை யூஸ் பண்ணுது. இதுதான் இந்த DB டேட்டாபேஸே வந்துருச்சு. அவ்வளவுதான் மாஸ், நம்ம அவ்வளவுதான். அடுத்து இப்போ இங்க வந்து manage.py என்னெல்லாம் மேனேஜ் பண்ணுமோ அது எல்லாமே. இப்போ டிஃபால்ட்டா நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக்கா இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கேனா, இப்போ செட்டிங்ஸை பார்க்க போறோம். செட்டிங்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். என்ன புரிகிறது அப்படின்னு. இதோ இங்க வந்து இன்ஸ்டால்ட் ஆப்ஸா, இது எல்லாமே டிஃபால்ட்டா இந்த ரியாக்ட்லயே பல ஃபைல்ஸ் வரும். நீங்க பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். ஐ கெஸ் எல்லாரும் கொஞ்சம் ரியாக்ட் படிச்சிருப்பீங்கிறதுனால சொல்றேன். இல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டிஃபால்ட்டா இந்த இத்தனை ஃபைல்ஸ் வருதுல்ல, எதுக்கு சும்மா கொடுப்பானா அவன்? அதுக்குள்ள ஏதோ கண்டென்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். பேசிக்கா அந்த ஃப்ரேம்வொர்க்கோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் அந்த லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணும்போது இதெல்லாமே வரும். சோ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல ஆல்ரெடி இதெல்லாமே இருக்கு. இதுல இப்ப நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல ஆப், அது ஒர்க் ஆகணும்னா நம்ம இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அதோட பேரை சேர்க்கணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுல பேரை சேர்க்கிற மாதிரி நம்ம இதுல பேரை சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ண போறோம்? வியூ எழுத போறோம். இப்ப நான் வந்து மறுபடியும் பிபிடிக்கு போக போறேன். அவ்வளவுதான். எங்க அந்த வியூஸ்? ஐயோ எங்க எழுதி வச்சு, இங்க இருக்கு. இப்போ ட்ரெடிஷனல் இப்ப நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன்ல, இது வந்து ட்ரெடிஷனல் வெப் ஃப்ரேம்வொர்க். ட்ரெடிஷனல் வெப் ஃப்ரேம்வொர்க்ங்கிறது வேற, ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது வேற. ரெண்டுமே வேற வேற. நான் எல்லாத்தையுமே சொல்றேன். இப்போ நம்ம பண்றது வந்து ட்ரெடிஷனல் வெப் ஃப்ரேம்வொர்க். இது எதுக்கு அப்படின்னா நார்மலா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல HTML தானே நடக்குவாங்க. பேக் எண்ட்ல இருந்தே டைரக்டா HTML ரெஸ்பான்ஸே கொடுக்குமா. அதுக்கு தான் பேசிக்கா நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற போது தான் இந்த ட்ரெடிஷனல் வெப் ஃப்ரேம்வொர்க் வந்து ஒர்க் ஆகுது. இதோட யூஸ் கேசஸ் என்ன? பர்சனலா நம்ம பிளாக் ஏதாவது எழுதணும் அப்படிங்கிற போது நம்ம பெருசா ஃப்ரண்ட் எண்ட் தேவையில்ல, நம்ம அது இதையே யூஸ் பண்ணிக்கலாம். காமர்ஸ் வெப்சைட் இந்த மாதிரி பல யூஸ் கேசஸ் இருக்கு. இப்பதான் நம்ம வியூஸ் தான் என்னன்னு பார்க்க போறோம். வியூஸ் தோ இங்க தெரியுதா? வியூஸ்னு ஒரு ஃபைல் இருக்கா? எங்க போச்சு? ஐயோ இருக்கா?
இந்த ஆப்புக்குள்ள இருக்க ஒரு ஃபைல் வியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறோம். In Django, views are the logic layer of the web application. இதுதான் வந்து அந்த யூசரோட ரெக்வெஸ்ட்டை வாங்கிட்டு அப்ராப்ரியேட்டான HTML கண்டென்ட்டோ சரி, இல்ல ஏதோ ஒரு ஜேசன் டேட்டாவோ சரி, இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா 404 எரராவது திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த வியூஸ் வந்து வரும். நம்ம வந்து ஒரு வியூ எழுத போறோம். சரி, வியூ வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த வியூஸ் ஃபைலுக்குள்ள போய்க்கோங்க. அதுவே இங்க வந்து ரெண்டர்னா என்ன தெரியும், நம்ம திருப்பி கொடுக்கறது. அந்த ரெண்டர் வந்து ஆல்ரெடி இது இம்போர்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரம் இது சொல்ல மறந்துட்டேன். டேப் 9 இதோ இவன் தான் டேப் 9. இவன் எதுக்கு யூஸ் ஆவானா, இங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போயிட்டு இந்த டேப் 9 வந்து ஒரு இது எதுக்கு ஒர்க் ஆகும் யூஸ் ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி கோட் அடிக்கிறப்போ இங்க தெரியுது அந்த கிரே கலர்ல ஜாங்கோக்கு மட்டுமே இது வந்து ஸ்பெசிஃபிக்கா செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்னென்னலாம் கோட் அடிக்கிறோமோ அவனே காட்டிடுவான். அவனுக்கு நம்மளோட அறிவு ஜாஸ்திங்கிறதெல்லாம் நீ இதுதான் அடிக்கணும் எனக்கு தெரியும், நீ மட்டும் டேப் மட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேப் அடிச்சோன்னா அது கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃப்ரம் Django .http import அவ்வளவுதான். HTTP ரெஸ்பான்ஸ் வந்துருச்சா? HTTP ரெஸ்பான்ஸை இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஹோம் அப்படின்னு ஒரு ஹோம் பேஜுக்கான ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறேன். எப்பயுமே ரெக்வஸ்ட் தானே உள்ள கொடுப்போம். அதனால ரெக்வஸ்ட் உள்ள கொடுத்ததுக்கு அப்புறம் என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போறேன்? தலைவன் யோ வாவ் சமயம் கொடுத்துட்டால, அடிக்கவே தெரியல. இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஹலோ வேர்ல்ட், இது நான் கொடுக்கல, இது அவன் தான் கொடுத்துருக்கான். ஹலோ வேர்ல்ட், திஸ் இஸ் தி REC லைப்ரரி ஹோம் பேஜ். சூப்பர் சூப்பர், எனக்கு மேல அறிவு. ஓகே, அவ்வளவுதான். வியூ எழுதி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒண்ணுமே இல்ல, ரெக்வெஸ்ட் வாங்கியாச்சு. ரெக்வெஸ்ட் தான் வாங்குறோமா யூசர் கிட்ட இருந்து, எதுவும் இல்ல. இப்போ இது வந்து பேசிக்கா கிரியேட் பண்றோங்கிறதுனால யூசர் கிட்ட எதுவும் ரெக்வெஸ்ட் வாங்கல, நம்ம ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுக்குறோம். கொடுத்தாச்சு. ஆனா இப்ப இங்கதான் ஒரு மேட்டரு. நம்ம ஏதோ ஒரு வெப் பேஜ் நம்ம கூகுளுக்குள்ள போறோம், இல்ல ஏதோ ஒரு சைட் போறோம்னா மேல பாத்துருக்கீங்களா இங்க தோ இந்த மாதிரி இது வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளே பண்றோம். இந்த மாதிரி ஒரு லிங்கை நம்மளே இப்ப கிரியேட் பண்ண போறோம். இதுக்கு தான் API சொல்லுவாங்க. இப்ப இதை வந்து நம்ம கிரியேட் பண்றது URL நம்ம பேசிக்கா படிச்சுக்கோம். அந்த URL போடு .com அது போடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அந்த URLs இப்ப நம்ம வந்து எழுத போறோம். இங்க ஒரு URL இருக்கா, இதுதான் ஃபைலோட மெயின் URL. இங்க வந்து அட்மின் பேஜ் வந்து எப்படியுமே இருக்கும். இதோ நான் போய் காட்டுறேன், இருக்கா? போயிட்டு அட்மின் ஏன் வரலனா, நான் ரன் பண்ண மறந்துட்டேன். சொன்னல ரன் பண்ணாதான் அது அவங்க வந்து நடக்கும் அப்படின்னு. இப்ப இங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணி வச்சேன்? ஓகே, இப்ப நம்ம வந்து அடுத்து மைக்ரேட் பண்ண மறந்துட்டேன், தெரிஞ்சு போச்சு. மேக் மைக்ரேஷன்ஸ். இப்போ ஏதோ ஒண்ணு பண்றோம்னா நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிற கமிட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டேட்டா பேஸ்ல அது கமிட் பண்றதுதான் மைக்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் மேக் பண்ணுங்க. நோ சேஞ்சஸ் இன் டைரக்ட். அடுத்து இப்ப மைக்ரேட் பண்ணணும். மைக்ரேட் முடிஞ்சுதா? அவ்வளவுதான். ஓகே ஓகேன்னு வந்துருச்சா? அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்குன்னு. இப்ப நான் வந்து மறுபடியும் ரன் பண்ண போறேன். வருவான் தலைவன். அவ்வளவுதான் வந்துருச்சு. இதுதான் வந்து ஜாங்கோட அட்மின் பேஜ். இப்போ ஐயோ அமேசானோட கம்பெனி ஓனர் பேர் தெரியாது இப்போதைக்கு, வச்சுக்கோங்க. அவன் தான் ஜெஃப் பெசோஸ், சும்மா வச்சுப்போம். நான் தான் அவன் வச்சுப்போம். அவன் வந்து இப்போ அமேசான் வந்து எப்படி நடக்குதுன்னு மேல் பார்வை பார்க்க போறான்னா அவன் தான் ஆப்வியஸ்லி அட்மின். ஓகேவா? எத்தனை பேர் வந்து அங்க லாகின் ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணாலுமே என்னோட பேக் எண்ட் சர்வருக்கு ஒரு அட்மின் வேணும். எல்லாமே கரெக்டா நடக்குதா, ஏதாவது தப்பா நடந்தா போயிட்டு அவங்க அதெல்லாம் மாத்தணும்ல, அதுக்கு பேர் தான் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து அதுக்காக ஒரு சூப்பர் யூசர் கிரியேட் பண்ண போறேன். சூப்பர் யூசர் தான் நம்ம அட்மின் அப்படின்னு சொல்லுவோம். சோ பைத்தான் manage.py create super user. fascinating-ஆ இருக்கும் தெரியுமா? அப்படியே பண்ண ஐ திங்க் யூ ஆல் ஆர் ஃபாலோயிங் மீ அப். கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பேரு, என் பேர் சும்மா கொடுப்போம். இமெயில் அட்ரஸ் ரேண்டம். ஓகே,
பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டேனே. ஃபைன். வந்துருச்சு. சூப்பர் யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சா? இப்ப நம்ம போய் பார்க்கலாமா சொல்லி இருக்கோம். இப்ப நான் என் பேர் போட்டு பாக்குறேன். பேர் பண்ணது நான் தான் அட்மின். உங்க சிஸ்டம்ல நீங்க தான் அட்மின். ஐயோ, ரன் பண்ணவே மறந்துடுறேன். அவ்வளவுதான் வந்துருச்சா? நீங்களும் பண்ணி பாருங்க, வந்திருக்கோம். சோ இப்ப நான் சொன்ன மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு நிறைய பேர் இருக்கீங்கல்ல, உங்க எல்லாரையும் எனக்கு வந்து தெரியாது. அதனால நீங்க வந்து நீங்களே யூசர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரேணுவை நான் வந்து நானா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நான் அட்மின்ல ஆனால் நானே போயிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து GUI. நீங்க CLI இல்ல கோடிங்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்க வேணாம். இங்க நானே வந்து கொடுத்தேன்னா பாஸ்வேர்டு அவளுக்கு ரேண்டமா சேஞ்ச் மீ அட் 1 2 3. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் இன்னும் அதே பாஸ்வேர்டு தான் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் சேவ் கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். இப்போ அவ வந்து ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. அவ டைரக்டா அதை லாகின் பண்ணிக்கிட்டாலே அவளால அது வந்து ஆத்தென்டிகேட் ஆயிடும். ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து ஒரு சூப்பரான மேட்டர். ஓகே, நம்ம அடுத்த மேட்டருக்கு போவோம். இப்போ அட்மின் முடிச்சுதா? அட்மின் எப்படி பண்ணோம், அட்மின்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி தந்துட்டேன். இப்ப வந்து இங்க இந்த URLஸ்க்கு என்ன மேட்டர்னா, இங்க நம்ம வந்து போட்டோம்ல, இது இந்த 8000 இதோட முடியுதா? இங்க இந்த அட்மின் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த URL நம்ம எக்ஸ்ட்ராவா இங்க அட்மின் அப்படின்னு ஒன்னு ஆட் பண்ணோம்னா அட்மின் பேஜ் போயிடும். இப்ப இந்த அட்மினை நான் தூக்கிட்டேன் அப்படின்னா என்னோட நார்மல் பேஜ் இருந்தது அங்க போயிடும். அவ்வளவுதான், கையில வந்துட்டு. ஓகேவா? முடிஞ்சது. இப்ப நான் என்ன பண்ணேன், ஹோம் கொண்டு எழுதி வச்சிருக்கேன்ல, அந்த URLையும் இப்ப நான் இங்க வந்து ஆட் பண்ண போறேன். சோ பாத் அதுக்கு முன்னாடி இங்க இம்போர்ட் பண்ணணும். என்ன இம்போர்ட் பண்ணணும்? நான் பண்ணி வச்சிருக்கேன்ல ஆப், அது டாட் வியூஸ். அதுல இருந்து இம்போர்ட் என்னத்தை இம்போர்ட் பண்ண போறேன்? ஹோம் இம்போர்ட் பண்ண போறேன். ஏன்னா என் வியூஸ்ல அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன, டெஃப்ல, அது வந்து ஹோம் தானே. பேசிக் பைத்தான் தான், ஒண்ணும் இல்ல. ஐயோ எங்க போனேனே மறந்துட்டேனே. URLs இப்போ பார்த்து ஹோம் நேம் ஈக்குவல் டு ஹோம். இப்போ அட்மின் அப்படின்னு நீங்க வந்து நம்ம கொடுத்தாதானே ஆகுது. அதே மாதிரி நீங்க ஹோம் அப்படின்னு கொடுத்தா அந்த URL அங்க மேல காட்டல, அங்க ஹோம் அப்படின்னு கொடுத்தா இப்ப நான் எழுதி வச்சிருக்கேன்ல வியூ ஹோம், அங்க என்ன நடக்குது அது அப்படிங்க வந்துடும், கையில வந்துடும். முடிஞ்சது. வந்துடணும். எரர் அடிச்சு எனக்கு அசிங்கமா போயிடும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ மறுபடியும் சர்வர் ரன் ஆகல, அசிங்கமா கேட்கும். ரன் ஆயிட்டு தான் இருக்கு. கையில வந்துட்டு எப்படி அதேதானா வந்துடுச்சா? அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகே, இப்ப நம்ம வந்து வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் உள்ள போக போறோம். அவ்வளவுதான். இதுதான் பேசிக்கா, ஒண்ணும் இல்ல. ஜாங்கோவை வச்சு இப்ப நம்ம ஒரு லாஜிக்கே எழுதிட்டோம். ஃப்ரண்ட் எண்டே இல்லாம நம்ம ஃப்ரண்ட் எண்ட் காட்டியிருக்கோம் லாஜிக் வச்சு. ட்ரெடிஷனல் வெப் ஃப்ரேம்வொர்க் இதுதான், முடிஞ்சது. இப்பதான் நம்ம மெயினான இந்த சர்வர் லாஜிக் உள்ள போறோம். டேட்டாபேஸ் அது இதுன்னு போறோம். அதுதான் வருது ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க். ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்குக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, DRF வந்து அதான் இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து ஜாங்கோவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். எதுக்குன்னா ஒரு ரெஸ்ட்ஃபுல் APIஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு. இந்த API எதுக்கு அலோவ் பண்ணோம்னா, ஒரு வெரைட்டி ஆஃப் கிளையன்ட்ஸ் கூட உங்க பேக் எண்ட கம்யூனிகேட் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா எஃபிஷியன்ட்டா உங்களுக்கு ஒர்க் பண்ற வைக்கிறது. இந்த பேசிக்கா இந்த HTML ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுக்காம நிறைய நடக்கிறதுக்கு தான் இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து அதோட ஒரு ஹையர் லெவல்னு வேணா வச்சுக்கலாம். இப்பதான் மேட்டர் வருது. இது வரைக்கும் நம்ம வந்து வெறும் டெக்ஸ்ட ரெண்டர் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம வந்து டேட்டா ஃபார்மட்ஸ் லைக் JSON, XML இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூசருக்கு கொடுக்க போறோம். அடுத்து யூஸ் கேஸ் என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவலான மொபைல் ஆப்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணணும்னா அதுக்கு இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம டைரக்டா மேட்டருக்குள்ள போயிடலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா, அதே மறுபடியும் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கை இன்க்ளூட் பண்ண போறேன்.
அடுத்து என்ன பண்ண போறேன்னா மாடல் ஒண்ணு எழுத போறேன். இப்பதானே சொன்னேன் மாடல்னா என்ன. பரவாயில்ல நான் மறுபடியும் சொல்றேன். மாடல்னா என்னன்னா அந்த டேட்டா உங்க டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் பிஹேவியர்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மாடல் தான் சொல்ல போகுது. இப்போ நான் சின்டாக்ஸ் எழுதுறப்பவே உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்களேன். இப்போ வந்து மாடல்ஸ்குள்ள போலாம். மாடல்ஸ்ல நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்னத்தை இம்போர்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி எல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் இருக்கு. நான் வந்து ஒரு கிளாஸ் பேஸ்ட் மாடல் ஒன்னு எழுத போறேன். அந்த கிளாஸுக்கு பேர் புக்குன்னு வச்சுக்கிறேன். தலைவனே கொடுத்துட்டான். இப்போ இந்த புக்குங்கிறது வந்து கிளாஸோட பேர் மட்டும் இல்ல. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். இப்ப நான் வந்து டேட்டா பேஸோட லாங்குவேஜ்ல நான் பேசுறேன்னா SQL படி புக்குன்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப வந்துட்டான்ல அடி டேப் அடி. இப்ப டைட்டில் அப்படின்னு வந்துருச்சா. அப்ப இது என்ன அது புக்குங்கிறது டேபிள்னா டைட்டில்ங்கிறது என்னது காலம் தானே. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பைத்தான்ல எழுதுறோம். அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல. அதான் மாடல்ஸ். டைட்டில் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்ட். ஒண்ணுமே இல்ல. டேட்டா டைப் வேர் கேர் தான் கேர் ஃபீல்ட். மேக்ஸிமம் லெங்த் எவ்வளோ 200 வச்சுப்போம் நம்ம. அவ்வளவுதான். அடுத்து இப்போ புக்குக்கு வேற என்ன எல்லாம் இருக்கும். டைட்டில் ஒண்ணு இருக்கும். எல்லாம் உங்க லாஜிக் தான். உங்க கிரியேட்டிவிட்டி தான். அங்க அடுத்த ஆத்தர் ஒருத்தன் அவன் பேரு 100ல வச்சுக்கோங்க 50 வச்சுக்கோங்க இஷ்டம். யோசிக்கிறான் அடுத்த பேர். பப்ளிகேஷன் டேட் நான் வந்து பப்ளிஷ்டு டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். பப்ளிஷ்டு டேட். ஓகே. இப்போ வந்து டேட் ஃபீல்டு உங்க வேர் கேர் மாதிரி டேட் ஃபீல்டே இருக்கும்ல நம்ம டேட்டா பேஸ்ல. அதே மாதிரிங்க. அடுத்து இப்போ நான் வந்து பிரைஸ் வைக்கிறேன். மாடல்ஸ் டாட் டெசிமல் ஃபீல்டு தானே இருக்கும். டாட் என்ன 999 ரூபாய் மட்டுமே. அந்த மாதிரி மேக்ஸ் டிஜிட் வந்து 10. டெசிமல் பிளேசஸ் வந்து 2. எப்போ அவ்வளவுதான் முடிஞ்சுதா. மாடல் எழுதியாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா இது போடலன்னா எரர் அடிக்கும். அது கிளாஸ் பேஸ்டா எழுதி இருக்கிறதுனால இது போடணும். ரிட்டர்ன் பண்ணணும். முடிஞ்சுதா. இப்போ நான் டேட்டா பேஸ்ல ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணிருக்கேனா அதனால என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மைக்ரேட் பண்ணணும்ல. டேட்டா பேஸ்க்கு தெரியணும்ல. கமிட் பண்ணணும்ல. நான் இப்படி ஒன்று பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரியணும்ல. அதனால மைக்ரேட் பண்ணணும். தெரியுதா. அப்ப வந்து நோ சேஞ்சஸ் வந்தது. இப்ப என்ன வருது கிரியேட் மாடல் புக் ஒன்னு நான் ஆட் பண்ணிருக்கேன். அத வந்து மைக்ரேட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே வந்துரும். வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போறேன். அட்மின்னு ஒண்ணு இருக்கா இங்க. அதுக்குள்ள போனேன்னா நான் தெரியுதா ரெஜிஸ்டர் யுவர் மாடல்ஸ் ஹியர். நான் பண்ண மாடல் எல்லாம் அட்மினுக்கு சொல்ல போறேன். அப்பதான் அவனால வந்து யூசர் தெரியுதா. நான் அட்மின் பேஜ் பார்த்தல ஞாபகம் இருக்கா. குரூப்ஸ் இருந்தது யூசர்ஸ் பிளஸ் இருந்ததுல. இந்த ஆத்தென்டிகேஷன் லாகின் யூசரோட ப்ராசஸ் மட்டும் தான் அட்மினால செக் பண்ண முடியுமா என்ன. அப்படிலாம் இல்ல. அவனோட ப்ராடக்ட்ஸ் அது இது எல்லாத்தையுமே அவனால இது பண்ண முடியல. அதனால நம்ம எந்த லாஜிக்கு ஒரு மாடல் எழுதுறாலுமே அதை அட்மினுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறணும். அதனால நம்ம எழுதியிருக்க மாடலை முதல்ல என்ன பண்ணணும் இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் மாடல்ஸ் இம்போர்ட் மாடல் பேர் என்ன புக்கு. முடிஞ்சுதா. இப்போ நான் வந்து அட்மினுக்கு இது ரெஜிஸ்டர் பண்ண போறேன். அட்மின் டாட் சைட் டாட் ரெஜிஸ்டர். புக்கு முடிஞ்சுதா. இப்போ சீரியல் ஐயோ நான் வர பிபிடி சொல்ல வேற நான் மறந்துடுவேன். மாடல்ஸ் முடிச்சாச்சு. இப்போ சீரியலைசருக்கு வரும். சீரியலைசர்னா என்னன்னா இந்த ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்ல சீரியலைசர் தான் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்வெர்ட்டிங் காம்ப்ளெக்ஸ் டேட்டா. மாடல்னு ஜாங்கோ மாடல் சொல்லிட்டு நம்ம காம்ப்ளெக்ஸா டேட்டா எழுதிருக்கோம்ல அது வந்து ஈஸியான பைத்தான் டேட்டா டைப்ஸ் லைக் டிக்ஷனரிஸ் ஜேசன் ஃபார்மேட் அந்த மாதிரி மாத்தி கொடுக்கறது தான் இந்த சீரியலைசரோட பேசிக்கான வேலை. ஏன்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து மாடல் இருந்தாலுமே அவுட்புட் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஜேசன் ஃபார்மேட்ல தான் வரும். அது வந்து கடைசியா நான் வரேன். நம்ம செஷனோட எண்ட்ல தான் அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா தெரியும் ஜேசனா என்ன அப்படின்னு சொல்றேன். அது வந்து பேசிக்கா ஒண்ணும் இல்ல டிக்ஷனரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். அது வந்து எதுன்னு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேசன் ஃபார்மேட்ல எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல அதுல வரும். அந்த ஃபார்மேட் பேசிக்கா அது பைத்தானோட டிக்ஷனரி ஃபார்மேட் தான். ஆனா அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஜேசன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சீரியலைசர்ஸ் மேட்ரு.
சீரியலைசர் நம்ம ஒண்ணு எழுதவே போறோம். இங்க வந்து குடுக்கல அவன் சீரியலைசர். அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நம்மளோட புக்குங்கிற ஆப்புக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்ப நான் வந்து ஆப் என்னோட புக்குங்கிற ஆப் இருக்குல்ல, அது வந்து ஸ்மால் பி. ஆனா நான் எழுதியிருக்கிற மாடல் அந்த டேபிள் பேர் இருக்குல்ல, அது வந்து கேப்ஸ் பி. அதனால இப்ப வந்து எரர் அடிக்காது. இப்ப நான் வந்து எனக்கு தேவையான சீரியலைசர் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். சீரியலைசர்ஸ் டாட் பிஒய் நான் எழுதிட்டேன். ஐ மீன் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு இப்ப உள்ள வந்து ஒரு சீரியலைசர் எழுத போறேன் நான். ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் இம்போர்ட் சீரியலைசர்ஸ். அவ்வளவுதான். பண்ணியாச்சா? இப்போ நான் எழுதிருக்கிற அந்த மாடல் அதையும் இம்போர்ட் புக் என்டர். இப்போ நான் ஒரு சீரியலைசர் எழுத போறேன். அதுக்கு பேர் வந்து புக் சீரியலைசர் அப்படின்னு வைக்கலாம். அவனே பிடிச்சிட்டான். சீரியலைசர்ஸ் டாட் மாடல் டாட் சீரியலைசர். டேப் நேம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அதனால யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மெட்டா கிளாஸ் ஒன்று எழுத போறேன். இதுதான் வந்து இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் டைப் ஆஃப் சீரியலைசர். இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அது கூட நான் எழுதி வச்சேன் கஷ்டப்பட்டு மறந்துட்டேன். இங்க இருக்கு பாருங்க. இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சீரியலைசர் இருக்கு. ஒன்னு வந்து பேஸ் கிளாஸ் சீரியலைசர், இன்னொன்னு வந்து மாடல் சீரியலைசர். பேஸ் கிளாஸ் சீரியலைசர்னா என்னன்னா மேனுவலா கண்ட்ரோல் பண்ணும். ஒவ்வொரு இப்போ நான் ஒரு மாடல் எழுதுறேன், ஐ மீன் ஒரு டேபிள் எழுதுறேன்னா அதுல ஃபீல்ட்ஸ், வேலிடேஷன், அந்த பிரைமரிக்கு அது இது சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் மேனுவலா கண்ட்ரோல் பண்ணணும். நான் பெரிய சீரியலைசரா எழுதணும். அதுதான் வந்து பேஸ் கிளாஸ் சீரியலைசர். மாடல் சீரியலைசர்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ஜாங்கோ மாடல் இது ஃபீல்ட்ஸ் ஜெனரேட் பண்ணி விட்டுரும். அதுதான் வந்து மாடல் சீரியலைசர். ஐயோ இது வேற ஏன் இப்படி மாத்தி மாத்தி போயினே இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு மாடல் சீரியலைசர் தான் எழுத போறேன். மெட்டா ஒரு கிளாஸ். இப்போ மாடல் ஈக்குவல் டு என்ன மாடல்? புக் மாடல். அடுத்து இப்போ ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு சொன்னல ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஐயோ நெக்ஸ்ட் லைன் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும்ல. சோ ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு ஐயோ சாரி கைஸ். ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு நான் எதுவுமே ஒரு தனி இவன் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறான்? நான் அத்தனை ஃபீல்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் ஜஸ்ட் ஆல்னு கொடுத்து போயிட்டே இருக்கான். ஆல் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லி ஒரு சீரியலைசர் எழுதிட்டோம். இப்பதான் மெயின் திங்கே. இப்ப நான் வந்து வியூஸ் எழுத போறேன். வியூஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? வெளியே ரெண்டர் பண்றதுன்னு சொல்லியிருக்கேனா? DRFல வியூஸ் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள்? ஆக்சுவலி ஐ எம் சப்போஸ் டு பிரசன்ட் இட் அண்ட் ஷோ இட் இன் a very neat way. பட் as I'm clumsy இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இதெல்லாம் காட்டும். எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. I have been spending 2 days for this PPT, you know. ஓகே. DRFல வந்து இது எதுக்கு ரெஸ்பான்சிபிளா? நான் சொன்ன மாதிரி அங்க வந்து வெறும் அந்த HTML ரெஸ்பான்ஸுக்கு ட்ரெடிஷனல் அது யூஸ் ஆச்சுன்னா DRFல வந்து நம்ம போஸ்ட் புட் இது எல்லாத்துக்குமே வியூஸ் தான் எழுத போறோம். சீரியலைசர்ஸ்க்கும் மாடல்ஸ்க்கும் நடுவுல இன்டராக்ட் பண்றது இந்த வியூஸ் தான். இது என்ன பண்ணுனா அங்க HTML அங்க கொடுத்தது ரெஸ்பான்ஸ், இங்க வந்து லாஜிக்கலா அப்ளை பண்ணி யூசருக்கு ஒரு JSON ரெஸ்பான்ஸ் அனுப்பி விடும். அப்படின்னா இப்போ நான் வந்து எனக்கு வந்து 1000 ரூபீஸ்க்கு மேல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசான்ல ஒரு ஃபில்டரை போடுறேன்னா அது யூஐல இருந்து போயிட்டு API வழியா என்னோட பேக்எண்ட் லாஜிக்கை தாண்டி அது வந்து ஒரு கெட் ஒன்னு வாங்கியிருக்கோம்ல, அந்த கெட்டை வாங்கிட்டு அப்புறம் போஸ்ட் ஒன்னு கொடுக்கும்ல. சரி, ஐ மீன் கெட்னா யூசர் வந்து வாங்குறது, போஸ்ட்னா தான் யூசர் கொடுக்கறது, யூசர் டைப் பண்ணி அனுப்புறது. இப்ப கெட் ஒன்னு வந்து கொடுக்கணும்ல அந்த பேக் எண்ட், அது எந்த மாதிரி கொடுக்கும்னா இந்த மாதிரி JSON ஃபார்மேட்டா தான் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு 2025ல வந்த புக்ஸ் எல்லாம் நீ காட்டு. இப்ப நம்ம லைப்ரரி தானே எழுதுறோம், அதனால அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். 2025ல வந்ததெல்லாம் நீ காட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா சோ அந்த லாஜிக் படி அது வாங்கிட்டு கெட்ல உனக்கு என்னெல்லாம் வரும் அந்த இஃப் கண்டிஷனை போட்டு எடுத்து அதை நார்மல் பைத்தான் தான் ஒண்ணும் இல்ல அது வந்து JSON ஃபார்மேட்டா அனுப்பும். ஐடி ஈக்குவல் டு இப்ப நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட் ஃபீல்டுல இந்த பப்ளிஷ்டு டேட், டைட்டில், ஆத்தர் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு JSON ஃபார்மேட்டா தான் வெளியே வரும். அது வெளியே வருது, ஆனா நமக்கு கண்ணுக்கு அப்படி தெரியுதா? அப்படி தெரியாது. அதை அழகுபடுத்தி காட்டுறதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸோட வேலை, கிடையாது. சோ இப்போ நம்ம வந்து வியூஸ் எழுத போறோம். டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இதுதான் மெயின். டைப்ஸ் ஆஃப் வியூஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூ, கிளாஸ் பேஸ்ட் வியூ, ஜெனரிக் வியூ, டெக்கரேட்டர்ஸ், அந்த மாதிரி மிக்சின்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி எது உங்களுக்கு வந்து ஈஸியா எஃபிஷியன்ட்டா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். மோஸ்டா வந்து ஜெனரிக் வியூ தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ் பட்ஸ் அதுதான் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ இங்க தெரியுதா இந்த ஆட்டுப்பொடி இப்படி வருதுல, இதுதான் வந்து
ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாஸ் இருக்குல்ல, அதனால இது வந்து கிளாஸ் பேஸ்ட் வியூ. இன்னைக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்போ நான் வந்து ஒரு வியூ எழுதலாம். வியூஸ்க்கு போயிடலாம். வியூஸ்க்கு போயிட்டு இப்போ இங்க வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல, அது எனக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து லாஜிக்கு போறோம்னால இதை எடுத்துலாம். இது HTML ரெஸ்பான்ஸே தேவையில்லை. இப்போ நான் வந்து என்ன எழுத போறேன்னா முதல்ல நிறைய இம்போர்ட் பண்ணோம். ரெண்டர் பண்ணியாச்சா, ரெண்டருக்கு தேவையானது இம்போர்ட் பண்ணக்கப்புறம் என்ன இம்போர்ட் பண்ண போறேன்னா ஏபிஐ வியூ ஒன்று இம்போர்ட் பண்ண போறேன். ஏன்னா இதெல்லாம் இதுக்கு மேல நம்ம வெறும் பேசிக்கா பண்ண போறது இல்ல. ஏபிஐ வியூஸ் அந்த மாதிரி தான் பெருசா போறோம். அதுக்கு தேவையான இந்த ஃப்ரேம்வொர்க்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இம்போர்ட் ஃப்ரேம்வொர்க் டாட் வியூஸ் தப்பா கொடுக்கலாம். இம்போர்ட் ஏபிஐ வியூ. அடுத்து இப்போ என்ன பண்ண போறேன்னா ரெஸ்பான்ஸ். இப்போ வியூ ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு, அடுத்து ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுக்கணும்ல, அதனால ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்றையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் மை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். அடுத்து இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஸ்டேட்டஸ் ஒன்று இம்போர்ட் பண்ண போறேன். சைட் பை சைட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து சீரியலைசரையும் சொன்னல, சீரியலைசர் வியூஸ் வந்து சீரியலைசருக்கும் சரி மாடலுக்கும் சரி நடுவுல ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம சீரியலைசர்ல இருந்தும் இம்போர்ட் பண்ண போறோம். சீரியலைசர்ஸ் இம்போர்ட். என்ன சீரியலைசர் எழுதிருக்கோம்? புக் சீரியலைசர் எழுதிருக்கோம். அவ்வளவுதான். இம்போர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. கிரியேட் யுவர் வியூஸ் ஹியர். இப்பதான் கிரியேட் பண்ண போறோம். சாரி கைஸ், நான் வந்து தப்பா சொல்லிட்டேன். நம்ம வந்து கிளாஸ் பேஸ்ட் வியூ தான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போறோம். கிளாஸ், அந்த கிளாஸுக்கு பேர் வந்து நான் புக் ஏபிஐ அப்படின்னு வைக்கிறேன். நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க. ஆனா அது வந்து URL போடுறப்போ கரெக்டா போடணும், இல்ல எரர் வந்துடும். உள்ள என்ன கொடுக்க போறோம்? ஏபிஐ வியூ ஒண்ணு கொடுக்க போறோம். புக் ஏபிஐ வியூ முடிஞ்சதா? இப்போ அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போற வியூ என்னது? கெட் வியூ. கெட், புட், போஸ்ட், டெலீட் நாலுமே நான் வச்சிருக்கேன். இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் படி நம்ம வந்து எவ்வளவு முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து கெட்டுக்கு ஒரு வியூ எழுதுறேன்னா அடுத்து இது வந்து என்னென்ன புக் இருக்கோ அது எல்லாத்தையுமே கெட் பண்றதுக்கு புக்ஸ் ஈக்குவல் டு புக் டாட் ஆப்ஜெக்ட்ஸ், இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் எல்லாத்தையும் எடுக்கணும். அடுத்து சீரியலைசர் உள்ள போடணும். சீரியலைசர் ஈக்குவல் டு நம்ம சீரியலைசர் பேர் என்ன? புக் சீரியலைசர். மென் ஈக்குவல் டு ட்ரூ. எத்தனை புக்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே சீரியலைசர். இப்போ ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். சீரியலைசரோட டேட்டாவை சீரியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல எல்லாத்தையும், அதை வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணி எழுதியாச்சு, அவ்வளவுதான். ஒன்னு எழுதிட்டோம், அவனே கொடுக்குறான். அடுத்து போஸ்ட். கெட் போட்டோம், அடுத்து போஸ்ட் தான். அங்கேயும் ஒரு சீரியலைசர் ஒன்னு எழுதணும். சீரியலைசர் புக் சீரியலைசர் எழுதியாச்சா? இங்க போஸ்டா, சோ யூசர் கிட்ட இருந்து வர ரெக்வெஸ்ட் டேட்டாவை நம்ம டேட்டா அப்படிங்கிறதுல போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். புரியுதா? கெட்டிங் இன்புட் மாதிரி தான், ஒன்றும் இல்லை. இப்போ இதுல வந்து இப்போ சீரியலைசர் வேலிடா இல்லையான்னு பார்க்கணும். ஐ மீன் யூசர் கொடுக்கறது வேலிடா இருந்தா மட்டும்தான் சீரியலைசர்ல நம்ம அந்த மாடல்ல போயிட்டு சேவ் பண்ணுவோம். அப்போ ஸ்டேட்டஸ் என்ன சொன்னல, போஸ்ட்ல கொடுக்கறப்போ 201 நம்பர் வரும்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம 201 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்டேட் பண்ணிடுறோம். இல்ல வேலிடா இல்ல, யூசர் கொடுத்தது கண்டமேனிக்கு இருக்கு அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து 400 கொடுத்துருவோம், எரர் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருவோம். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? முடிஞ்சது. இப்போ அடுத்து கொடுக்கறோம். அடுத்து புட்டுனா என்னன்னா
இப்ப சொல்றேன் பாருங்க. இங்க செல்ஃப் உள்ள இருக்க பாராமீட்டர்ஸ்ல இங்க எக்ஸ்ட்ரா பிகேன்னு ஒண்ணு இருக்கா? பிகேனா ஒண்ணும் இல்ல, பிரைமரி கீ. அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு 4-5 புக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன்னா அதுல ஏதாவது ஒன்ன மட்டும் நான் மாத்தணும். பேர் வந்து தெரியாம தப்பா போட்டேன், அதோட ஐடி வந்து 1 அப்படின்னா அப்ப அந்த ஐடிங்கிறது தான் பிரைமரி கீ. நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல தான் படிச்சிருப்போம்ல. எந்த ஒண்ணு வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு, நல் வேல்யூஸ்லாம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் பிரைமரி கீ யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம ஐடி அப்படிங்கறத பிரைமரி கீ யூஸ் பண்ணுவோம். இல்லனா நீங்க என்ன வேணுமோ ஸ்பெசிஃபைடா கொடுத்துக்கலாம். இப்போ அவனே கொடுத்துருவான், இல்ல கொடுக்கல, வேற மாதிரி கொடுத்துருக்கான். நம்ம வந்து ஒரு ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் வச்சு போட போறோம். இப்போ புக் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து என் மைண்ட்ல ஒரு புக் இருக்கு, அதை தான் நான் வந்து மாத்த போறேன். அப்ப அந்த அந்த பிரைமரிக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த ட்ரை கொடுப்பேன். ட்ரைல நடக்கலைன்னா எக்ஸெப்ட் கிளாஸ் போவேன். என்ன கொடுக்குறேன், நீ கொடுத்துருக்க லூஸ் மாதிரி கொடுத்துருக்க, அந்த மாதிரி ஒரு புக்கு கிடையாது அப்படின்னு கொடுக்குறேன். யூசர் கொடுக்கறது வந்து கரெக்டா அந்த ஐடியோட மேட்ச் ஆச்சுன்னா அவன் சொல்றதை நான் பண்ணுவேன், மாடிஃபை பண்ணுவேன். இல்லனா அந்த மாதிரி ஒரு புக்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பை பை சொல்லிடுவேன். இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஸ்டேட்டஸ் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும்ல, ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன 404 முடிஞ்சுதா? அவ்வளவுதான், எக்ஸெப்ட் பிளாக் எழுதியாச்சு. இப்போ பழக்கம் போல சீரியலைசர் எழுதணும். இப்பதான் ரெக்வெஸ்ட் வாங்குறோம், என்னன்னு மாத்த போற, என்ன மாத்த போற, எதை மாத்த போறேன்னு சொல்லிட்ட, என்னவா மாத்த போற அப்படின்னு சொல்லிட்டு சீரியலைசர்ல இருந்து ரெக்வெஸ்ட் டேட்டா வாங்கிட்டு, இப்போ இந்த சீரியலைசர் வேலிடா இல்லையான்னு மறுபடியும் பார்க்கணும்ல. அந்த போஸ்ட்ல பார்த்தோமே அதே மாதிரி தான். சேவ் பண்ணிட்டு சீரியலைசர் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும். இல்லையா அப்ப வந்து எரர் இருக்கு அப்படின்னு காட்டிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்து டெலிட். அவ்வளவுதான், என் வேலையை ஈஸி பண்ணிட்டான் இந்த டேப் 9. இப்போ அதேதான், டெலிட் பண்றதுக்கும் நம்ம ஃபுல்லாவும் டெலிட் பண்ணலாம், இல்லனா இந்த பிரைமரி கீயை வச்சு இந்த ஐடியோட புக்கை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த பிகே வந்து இங்க யூஸ் ஆகுது. பிரைமரி கீ வச்சு நம்ம டெலிட் பண்ணுவோம். இப்போ இங்க வந்து ட்ரை அக்செப்ட் இருக்கா? இருக்கு. ட்ரைல என்ன பண்ணுவோம், அந்த பிகே வந்து கரெக்டா இருக்கா, அதேதான் இருந்தா பண்ணுவோம். இல்லனா எக்ஸெப்ட் கிளாஸ் கொடுத்துட்டு புக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவோம். இப்போ கடைசியா இது இந்த ட்ரை எக்ஸெப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கா என்ன பண்றோம், புக்கை வந்து டெலீட் பண்றோம். டெலீட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் இந்த டெலீட் அந்த 200 201 பார்த்த மாதிரி டெலீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் வந்து 204ல நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். முடிஞ்சது, நம்ம சக்சஸ்ஃபுல்லி வியூஸை எழுதி முடிச்சிட்டோம். வியூஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் மெயின் விஷயம், ஐ மீன் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாமே நம்ம இங்க கோடிங் வைஸ் கரெக்டா பண்ணிட்டோம். வெப் பேஜ்ல அது கரெக்டா காட்டணும், அந்த யூஆர்எல் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாஷ் போட்டு அந்த யூஆர்எல் நம்ம இப்போ மாத்த போறோம். கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க போறோம். இப்போ இந்த மெயின் யூஆர்எல் இருக்குல்ல, அங்க நான் போயிட்டு இந்த அட்மின் இருக்குல்ல, இந்த ஹோம் நம்ம தூக்கிட்டோம்ல, ஹோமை தூக்கிட்டு இப்போ இன்க்ளூட் பண்றேன். நான் எழுதி இருக்கிறத இங்க இன்க்ளூட் பண்றேங்கிறதுல இங்க இன்க்ளூட்ங்கிறதையும் இம்போர்ட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு இப்போ இதுக்கு ஒரு பாத் கொடுக்க போறேன். ஏபிஐ அப்படின்னு நான் ஒரு பாத் கொடுக்கேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுப்போம், நான் வந்து ஒரு 4 ஆப் எழுதியிருக்கேன், அந்த 4மே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் ஓடுது அப்படின்னா, இப்ப நான் மெயின்ல வந்துட்டு இங்க ஏபிஐ அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்ப அந்த 4மே வந்து நீ ஏபிஐன்னு கொடுத்தா மட்டும்தான் அங்க போக முடியும். இல்லைன்னா நீங்க இந்த ஸ்டெப்பை டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா நான் வந்து தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னா நீங்க யூஆர்எல்ஸ் இங்க இங்க எழுதினாலே போதும். இப்ப நான் வந்து சும்மா இப்ப இந்த ஏபிஐயும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கறதுனால இங்க ஏபிஐங்கிற ஏபிஐ அப்படிங்கிற நேம் இருக்கிறதையும் இந்த பேக் ஸ்லாஷ் போட்டு ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம்ல, அதனால இங்க இன்க்ளூட் என்ன இன்க்ளூட் பண்றோம், இது என்னது புக்ஸ்ங்கிறது நம்ம எழுதியிருக்கோம்ல ஆப், அதுதான் அதோட யூஆர்எல்ஸ். இப்ப நான் இங்க ஒரு யூஆர்எல்ங்கிறத ஒண்ணு இங்க இல்ல, சாரி, இங்க வந்து யூஆர்எல் அப்படின்னு ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணி urls.py இந்த ஆப்போட யூஆர்எல் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கேன். இதுதான் புக்ஸ் டாட் யூஆர்எல்ஸா, அதை தான் இங்க வந்து நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இன்க்ளூட் பண்ணி முடிச்சாச்சா, இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி அழகா முடிச்சிருவேன், கம்மா போட்டு முடிச்சிருவேன். ஓகேவா, முடிஞ்சது. இப்ப அங்க இருக்குல்ல அந்த குட்டி யூஆர்எல், ஐ மீன் ஒரு ஆப்புக்கும் ஒரு யூஆர்எல் இருக்குல்ல, அதை வந்து இப்போ எழுத போறோம். இப்போ from dot views import, வியூஸ்ல இருந்து எதை இம்போர்ட் பண்ணுவோம், நம்ம எழுதி வச்சிருக்கோமே வியூ, அததான் இம்போர்ட் பண்ணும்.
API view இது இம்போர்ட் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து பாத்து தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து இம்போர்ட் பண்ணிடணும். from django.urls import path. முடிஞ்சுதா? அடுத்து ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ URL பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துடலாம். ஈக்குவல் டு பாத், மறுபடியும் பாத் எழுத போறோம். இப்போ இங்க வந்து புக்ஸ் அப்படின்னு போட்டாதான் நான் புக்ஸ்ல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கணும் அதெல்லாம் கரெக்டா காட்டும். சாரி கைஸ், பாத் இங்க வந்து நெக்ஸ்ட் லைன்ல வரணும். சாரி, சாரி, இங்க கொஞ்சம் தப்பு நடந்துச்சு. பாத்துன்னு தான் நாங்க போட்டோம், இங்கேயும் அதே பாத்துன்னு தான் வரணும். பாத்துன்னு போட்டுட்டு என்ன பாத்து நீங்க கொடுக்க போறீங்க? இப்ப நீங்க இங்க கொடுக்குற பாத்து தான் அங்கேயும் நடக்கும். எதோட பாத்து நம்ம எழுதி வச்சிருக்கோம்ல புக் API வியூ, அதோட பாத்து டாட் ஆஸ் வியூ அப்படின்னு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. பாத்துல புக்ஸ் புக் எதுனா புக்கு API வியூ எழுதி முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா நேம், அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல, நேம் ஈக்குவல் டு புக் லிஸ்ட்னு கொடுக்கணும். அது உங்க விருப்பம் தான். முடிஞ்சது. அடுத்து இப்ப என்ன எழுத போறோம்? இன்னொரு பாத்து எழுத போறோம். இது எதுக்குன்னா நம்ம இப்போ 1 2 3 4ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே போறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அமேசான் பேஜ் எல்லாம் ஒன்னு ஃபுல்லா முடிஞ்சுச்சுன்னா பேஜ் 1 பேஜ் 2 கீழே ஸ்க்ரால் பண்ணவனே வரும்ல. நம்ம 2 பேஜ் தொட்டோம்னா மேல இருக்கிற URL மாறும். நல்லா பாருங்க, ஸ்லாஷ் போட்டு 2 அப்படின்னு மாறும், ஸ்லாஷ் போட்டு 3 அப்படின்னு மாறும். அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கான URLs கொடுக்கிறது தான் இது. அதேதான் புக்ஸ், ஆனா இங்க வந்து பிரைமரிக்கு அதுதான் இன்ட் பிரைமரிக்கு PK அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? அவ்வளவுதான், அதே வியூ தான். ஆனா இங்க வந்து புக் டீடைல்னு கூட போறோம். ஒவ்வொன்றத்தோட டீடைலும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்ல, அதுக்காக இது பேர் வந்து புக் டீடைல்னு நான் வைக்கிறேன் ரேண்டமா. முடிஞ்சிச்சு. இப்ப மட்டும் வரணும், ரன் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சது கைஸ், அவ்வளவுதான், முடிஞ்சது. ரன் பண்ணி அங்க நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். from REST framework import book, எங்க தப்பு பண்ணிருக்கேன்? புக்கு புக்ஸ் PK இதெல்லாம் கரெக்ட் தான். URLs கரெக்ட். ஐயோ, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கா? ஓகே, இப்போ நான் வந்து அந்த எரர் ரிசால்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அந்த API எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்றேன். API எண்ட் பாயிண்ட் வந்து செக் பண்றதுக்கு 3 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் API எண்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு ஸ்பெசிபிக், இது இங்க மேல பாக்குறோம்ல, இதுதான் வந்து API எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் அந்த இன்டர்ஃபேஸ் இது வந்து ரெக்வஸ்ட் வாங்கிட்டு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணோம். இப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல, இதுதான், இதேதான். இங்க நான் இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணல. இத வந்து இப்போ எப்படி செக் பண்றது அப்படின்னா, இங்க நம்ம பார்த்தோம்ல இந்த இன்டர்ஃபேஸ், இதுலயே நம்ம வந்து செக் பண்ணலாம் ஒரு விதம். அட்மின் போட்டு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, எங்கேயோ அந்த ஹோம் இதோ இது எடுக்காம விட்டுட்டு இருக்கேன். அந்த ஹோம் எடுத்தோம்ல, இப்ப இங்க எடுக்காம மறந்துதான் இப்ப இங்க பிரச்சனை. மறுபடியும் என்ன?
போது நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே தட்டி ChatGPT போட்டு பார்க்கலாம். அவன் தான் செமையா ஹெல்ப் பண்ணுவான். ஏதோ ஒண்ணு இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். புக்கு cannot import புக்கா? இங்க ஏதோ இம்போர்ட் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, வியூஸ் இங்க இம்போர்ட் பண்ண மறந்துட்டேன். இம்போர்ட் பார்த்து ஓகே, இது கரெக்டா இருக்கு. ஓகே, சரி, நம்ம வந்து எரர் ரிசால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இங்க வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த அட்மின் செக் பண்ணா அந்த நம்ம புக்குங்கிற மாடல் எழுதி வச்சிருக்கோம்ல, அதுவும் இங்க சேர்ந்து வரும். இப்போ நம்ம யூசர் வந்து புக்கை ஆட் பண்ற மாதிரியே நம்ம அங்கேயும் வந்து ஆட் பண்ண முடியும். இதுதான் இது வந்து ஒரு டைப். இன்னொன்னு வந்து கால் கமாண்ட் யூஸ் பண்ணி, இந்த கால் கமாண்ட் இருக்குல்ல, இது வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணுவோம். இது அப்படியே போட்டோம்னா டைரக்ட் இங்கே தெரியுதா கெட், அங்க அந்த ஏபிஐல போயிட்டு இந்த நான் புக்ஸ்ன்ற ஏபிஐ வரும்ல, இந்த எரர் ரிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஏபிஐன்னு போட்டு இந்த புக் ஸ்லாஷ்னு போட்டீங்கன்னா அங்க இந்த புட்டு கெட் அது எல்லாமே வரும். அதுல வந்து இந்த கெட் நீங்க பண்ணிக்கலாம். புட்டு இருக்கு, போஸ்ட் இருக்கு, அது எல்லாமே சிஎம்டி வழியாவே பண்றது வந்து ஒரு டைப். இல்ல இந்த வெப் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு பண்றது ஒரு டைப். இல்லனா இங்கதான் இன்னொரு இருக்கு, போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு GUI டெஸ்டிங் டூல். ஏபிஐ டெஸ்ட் பண்றதுக்கே ஒரு டூல் இருக்கு. இதுதான் இப்ப இது வந்து நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி சில இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் காட்டுறேன். இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஒரு யூசர்னு எடுத்துட்டோம்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குன்னு ஒரு ஏபிஐ. இதுதான் நான் சொன்னேன்ல அந்த ஏபிஐ. இது நான் வந்து ப்ரீவியஸா பண்ணி வச்சிருக்கிறது. அங்க இப்ப நான் வந்து இந்த கோட் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிட்ல போட்டு கொடுத்துடுறேன். அந்த கோடை நீங்க வந்து ரன் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. எரர் ஏதாவது வந்துச்சுன்னா ஜிபிடிக்கு கேளுங்க, இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து ரிசால்வ் பண்ணி. இப்போ டைம் சுத்தமா இல்லைங்கிறதுனால அது எரர் வந்து நான் ரிசால்வ் பண்ண முடியல. இப்போ வந்து அதே மாதிரி இந்த ஏபிஐன்னு போட்டு ரெஜிஸ்டர், நான் அங்க கொடுத்துருக்கிறது வந்து ரெஜிஸ்டர். அந்த மாதிரி கொடுத்தோம்னா இதுதான் நான் சொன்ன ஜேசன் ஃபார்மேட் போஸ்ட். இப்போ நம்ம யூசர் வந்து ஏதோ போஸ்ட் பண்ணா இங்க இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி இங்க சென்ட்னு கொடுத்தோம்னா இங்க வந்து 200 அந்த மாதிரி வரும். இப்போ 200 வராது, ஏன்னா இந்த சர்வர் வந்து ரன் ஆகல. அதே மாதிரி யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இது ஒரு ஏபிஐ. அடுத்து யூசர் லாகின் பண்ணோம்னா வேற ஒரு ஏபிஐ. புரியுதா? இதுதான் ஏபிஐன்னு சொல்றது. இந்த ஏபிஐ அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்தோம்ல அங்க யூஆர்எல்ஸ், அது லாகின் பண்ணோம்னா அதுக்கு ஒரு தனி ஏபிஐ, ரெஃப்ரெஷ் பண்ணா அதுக்கு ஒரு தனி ஏபிஐ. இது தெரியுதா டோக்கனு? நான் சொன்னேன்ல இந்த JWT டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம யூசர் ரெஜிஸ்டர் பண்றப்போவே நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் டோக்கன் வந்து கிரியேட் ஆகும் லாகின் பண்றப்போ. ஒண்ணு வந்து ஃபாராவே இருக்கும், இன்னொன்று வந்து 15 மினிட்ஸ் ஒன்ஸ் அது வந்து செத்து போயிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து மெயினா ஒன்று வச்சிருக்கீங்களா, அதை வச்சு நம்ம அந்த டோக்கன் வந்து ரெனியூ பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடும்ல. சில டைம் நம்ம செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த JWT டோக்கனுங்கிறது வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நான் வந்து வேற ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணேன். ஓகேவா? அது வந்து ஒரு கெட் ரெக்வெஸ்ட், கெட், போஸ்ட், டெலிட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. கலெக்ஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து பண்ணலாம். ஒர்க் ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணிடணும். இது வந்து நான் பண்ற ப்ராஜெக்டோட நேம். சும்மா இதெல்லாம் நான் வந்து லைப்ரரின்னு சொல்லிட்டு சும்மா டெமோக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதை நமக்கு இருக்குல்ல இந்த கெட் ரெக்வெஸ்ட், இதை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் இங்க வரும். இதுதான் வந்து போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட்மேனுங்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். நீங்க நார்மலா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும்ல, அந்த கெட் பண்றது, போஸ்ட் பண்றது. நீங்க வந்து நான் நிஜமாலே இந்த செஷன் வந்து உங்களுக்கு அப்சர்வேட்டிவா இருந்ததுன்னா நீங்க அதை எரர் நீங்களே ரிசால்வ் பண்ணி, ஏன் சொல்றேன்னா கடைசியா இங்க நீங்க போறப்போ இங்க வரும், நீங்க இங்க வந்து அதை அப்லோட் பண்ணி போஸ்ட் பண்ண. இந்த போஸ்ட்மேன்ல தெரியுதா, இந்த இடத்துலதான் நம்ம வந்து அங்க அந்த புட்டு போஸ்ட் எங்க போஸ்ட் இருக்கு தெரியுதா, இதோ இந்த மாதிரி இங்க நம்மளே கொடுக்கணும். இங்க நம்ம கொடுத்தோம்னா இங்க வந்து இந்த 200 201 அதெல்லாம் நீங்க சென்ட் கொடுத்தோம்னா இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். இங்க ஜியோ இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு. இங்க வந்து இந்த அவ்வளவு அழகாலாம் இருக்காதுங்க. அந்த மாதிரிலாம் நீங்களே பண்ணி பாக்குறப்போ வாவ் நம்மள இவ்வளவு அறிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பெருமையா இருக்கும். யாராவது ரிசால்வ் பண்ணி அதை பண்ணி பாருங்க. இங்க இப்ப சுத்தமா டைம் இல்லாதனால இப்ப நான் வந்து முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதுதான் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது. இந்த ஸ்லாஷ் போட்டு வரதான் எண்ட் பாயிண்ட்ஸ் பத்தி நீங்க படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா இங்க வந்து நிறைய தெரியுதா, அந்த கொஸ்டின் மார்க் அப்படி இப்படின்னு போட்டு கண்ட மணிக்கு வரும்.
அதெல்லாமே இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஜாங்கோங்கிறது ஒரு மாதிரி வாஸ்டான சிலபஸ். சோ எப்படி உங்க ஏபிஐ செக் பண்ணா நிறைய வழிகள் இருக்கு. அதுல இந்த 3 வழிகள் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் ஆனது. அதுல நான் வந்து எப்பயுமே போஸ்ட்மேனை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். போஸ்ட்மேனை வந்து ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோ இங்க போயிட்டு நீங்க போஸ்ட்மேனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை வச்சு பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, அவ்வளவுதான். அதை வச்சு நீங்க ஒவ்வொன்னா கலெக்ஷன்ஸ் போட்டு நீங்க பண்ற ஒவ்வொரு லாஜிக்கும் நீங்க இங்கேயே வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் உங்க ஏபிஐ. அதுக்கப்புறம் ரியாக்ட்ல கொண்டு போயிட்டு உங்க ஏபிஐ கொடுத்தீங்கன்னா உங்க ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் கனெக்ட் ஆயிடும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். திஸ் இஸ் பிரிட்டி மச் இட். ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் யூ கேன் என்ன சொல்றது, you can effectively create a backend and test its API with its front end framework, and then yeah, you will be having your own full web development, a developed website or something like that. And if you're using app, you can use you can go with Flutter or React Native, something like that. Front end la the 2 types irukku. Yeah, this is pretty much it about the backend and the specific Django. I guess everybody is dozing off now itself. Sorry. Thank you. Thank you for the reactions. Thank you, Vishal. Thank you, everybody. இவ்வளவு நேரம் ஹார்ட்லி ஒன்லி 2 லெஃப்ட். இந்த 16 பேருக்கும் அதுல நானு அதை விட்டுருங்க. இவங்க எல்லாருக்குமே ஆக்சுவலி தேங்க்யூ சோ மச். நான் பேசுறது ரொம்ப நேரம் கவனிச்சிருக்கீங்க. சேதி மாசா தேங்க்யூ. அக்கா சோமேஷ் அண்ணா 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 என்ன சொன்னா, ஜிடிஜி பீப்புள் ஸ்டாப் இட். தேங்க்யூ சோ மச். And thanks to WTM, thanks to Shakti Akka, thanks to Ishana who hosted this, thanks to everybody who has been listening to this very patiently. Try this out. I really want everybody to try everything out so that girls வந்து எக்ஸல் ஆகுங்க. எல்லாமே ஈஸி தான், புரியுதா? லைக் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா ஜாலியா இருக்கும். Why should boys have all the fun? We can also. அவ்வளவுதான். Thank you so much.